மையமுடுக நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இன்றைய முக்கிய செய்திகளுடன். அக்கரைக்குட இரட்டை கொலை துப்பாக்கிதாரி அடையாளம், பாதாள குழுவினரிடம் தொடர்புகளை பேணிய அரசியல்வாதிகள். நாட்டில் முட்டைக்கோழி இறைச்சியின் விலைகள் அதிகரிப்பு, வெளியான தகவல். தமிழர் பகுதியொன்றில் குடும்ப பெண் வீட்டிற்குள் செய்த செயல். ஜனாதிபதி பிரதமர் மன்னிப்பு கோர வேண்டும், தேரர்கள் மாநாட்டில் ஆவேசம். எட்டியாந்தோட்டையில் பேருந்து விபத்து, ஒருவர் பலி, 4 வைத்தியசாலையில் அனுமதி. பாதாள உலக கும்பலுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த நபர் கைது. நாமலை சிறையில் அடைக்கும் எண்ணமில்லை, அமைச்சர் நலிந்த பகிரங்கம். யாழில் அர்ச்சனா எம்பியின் காணியால் மக்களுக்கு அவஸ்தை, நடவடிக்கைக்கு தயாராகும் பிரதேச சபை. மட்டக்களப்பில் தொடர்ச்சியான அடைமழை, உன்னிச்சை குளவான் கதவுகளும் திறப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். அக்குரைக்குடையில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி மற்றும் அவருக்கு உதவிகளை வழங்கிய சாரதி ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இந்த விடயத்தினை நேற்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். குறித்த சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கேகல் பத்ரே பத்மே உள்ளிட்ட சில பாதாள உலக குழு உறுப்பினர்களுடன் தொடர்புகளை பேணிய அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 10 உள்ளிட்ட சில சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டதன் பின்னர் அவர்களிடமிருந்து 30 தொலைபேசிகள் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது இந்த தகவல்கள் கண்டறியப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி குறித்த அரசியல்வாதிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும், முழுமையான விசாரணைகளின் பின்னர் இதுகுறித்த தெளிவான விவரங்கள் வெளியிடப்படும் எனவும் அமைச்சர் வெளிப்படுத்தியுள்ளார். நாட்டில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் குற்றம் சுமத்துகின்றனர். சாதாரண சந்தையில் முட்டையொன்று 35 ரூபாவிற்கும் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இதன்படி பல்பொருள் அங்காடிகளில் ஒரு முட்டை 55 தொடக்கம் 60 ரூபாய் வரையான விலைகளில் விற்பனை செய்யப்படுகின்றது. 1 கிலோகிராம் கோழி இறைச்சி சந்தையில் 1300 ரூபாய் என்ற அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இந்த நிலையில் விநியோகத்தர்கள் விலைகள் அதிகரித்துள்ளதால் தாமும் விலையை கூட்ட வேண்டியுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது சந்தைக்கு கிடைக்கும் கோழி இறைச்சி முட்டை விநியோகத்தில் ஓரளவு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் வியாபாரிகள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். பொதுக்குடியிருப்பு 10ஆம் வட்டாரம் பகுதியில் 6.5 கிராம் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட பெண்ணை மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க முல்லைத்தீவு நீதவான் உத்தரவிட்டுள்ளது. பொதுக்குடியிருப்பு 10ஆம் வட்டாரம் பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய குடும்ப பெண்ணொருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். தனது வீட்டில் விற்பனை நோக்கத்திற்காக 6.5 கிராம் கஞ்சா வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பின்னர் குறித்த பெண் புதுக்குடியிருப்பு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் நேற்று முன்தினம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். வடக்குக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் மற்றும் ஹரணி அமரசூரிய ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை உடனடியாக மீள பெற்றுக் கொள்ள வேண்டும் என கொட்டப்பெட்டிய ராவுல தேரர் தெரிவித்துள்ளார். அதாவது வடக்குக்கு பௌர்ணமி தினத்தில் விகாரைக்கு வரும் தென் பகுதியினர் வைராக்கியத்தை விதைப்பதாக ஜனாதிபதி கூறிய விடயம் மற்றும் பிரதமர் மன்னாரில் தெரிவித்த கருத்தான யுத்தத்தை எங்களை கேட்டால் மேற்கொண்டனர் என்ற கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த விடயம் தொடர்பில் பௌத்த மகா சம்பளத்தில் நேற்று உரையாற்றுகின்ற போதே கொட்டப்பிட்டிய ராவில் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, நீங்கள் நேர்மையாக நடவுங்கள். நீங்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக எங்கேயும் ரகசியமாக கதைக்க முடியாது. இன்றைய நவீன தொழில்நுட்பத்தில் அனைவரும் அறிந்து கொள்வர். பிரதமர் ஹரிணி மன்னாரில் நீங்கள் தெரிவித்த கருத்தை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக அந்த கருத்துக்களை மீள பெற்றுக் கொள்ளவும். ஜனாதிபதி தவறுதலாக சொல்லிவிட்டேன், மன்னிக்கவும் என்று சொன்னால் நாங்கள் மன்னிப்போம். அப்படியில்லை என்றால் அந்த கருத்துக்களை அப்படியே வைத்துக்கொண்டு பௌத்த விரோதத்துக்கு எதிராக போர் தொடுப்போம். வடக்கு கிழக்கில் 1000க்கும் மேற்பட்ட புராதன தொல்பொருட்கள் இடங்கள் காணப்படுகின்றன.
கிழக்கில் சில இடங்களின் பெயர் பலகைகள் அகற்றப்பட்டுள்ளன. அதை உடனடியாக மீளமைக்க வேண்டும் என ஜனாதிபதி கோருகின்றோம். எமது பௌத்த புராதன தொல்பொருள் மற்றும் எமது சம்பிரதாயங்கள் இல்லாதொழிக்கப்படுகின்றன. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? யாழ்ப்பாணத்தில் இருக்கும் ஒரு சிங்கள கிராமமே நாவற்குழியாகும். அதனை பாதுகாக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹட்டன்கொழும்பு பிரதான வீதியில் எட்டியாந்தோட்டை கக்பெல்லாவக பகுதியில் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து வெள்ளிக்கிழமை மாலை 3:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இந்திய சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்றே எட்டியாந்தோட்டை கக்பெல்லாவக் பகுதியில் வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் கவிழ்ந்து அங்கிருந்த வீடொன்றின் மீது விழுந்துள்ளது. இதில் குறித்த வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த பெண்ணொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மேலும் இந்த விபத்தில் காயமடைந்த 3 சிறுவர்கள் சிகிச்சைகளுக்காக கரவநல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர் தனது 2 குழந்தைகளை பயிற்சி வகுப்புகளுக்கு அனுப்புவதற்காக சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்து 40 வயதுடைய பெண் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் பயணித்த 2 இயந்திரங்களும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் குறித்து ஜட்டியத்தொட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாணந்துறை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு 2 முக்கிய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான துபாய் சுத்தா மற்றும் பாணந்துறை குழு சலிந்து ஆகியோரின் நெருங்கிய உதவியாளர்களை கைது செய்துள்ளது. நேற்று முன்தினம் இரவு முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் பாணந்துறை லெஸ்லி குணவர்த்தன மாவட்டத்தைச் சேர்ந்த 31 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நீண்ட காலமாக பெரிய அளவில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் போலீசார் அவரது வீட்டை சோதனை செய்துள்ளனர். இந்த சோதனையின் போது அவரது கால்சட்டை பையில் 103 கிராம் மற்றும் 300 மில்லிகிராம் ஹெரோயின் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரின் வசம் இருந்த போதைப்பொருள் சுற்ற பயன்படுத்தப்படும் 23 A4 அளவிலான காகித தாள்களையும் பறிமுதல் செய்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு தாளிலும் சுமார் 1 அங்குல அளவுள்ள 63 சிறிய பெட்டிகள் காணப்பட்டுள்ளன. மேலும் ஒவ்வொரு பெட்டியிலும் பரிந்துருவம் பொறிக்கப்பட்டு ரூபாய் 650 விலை குறிக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப் பொருட்களை பொது செய்யும் போது நுகர்வோரால் அடையாளம் காணக்கூடிய ஒரு தனித்துவமான அடையாளமாகவே இது பயன்படுத்தப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. நாமல் ராஜபக்ச சிறைக்கு செல்வது தேர்தல் வெற்றிக்காக அல்ல, கடந்த காலங்களில் இழைக்கப்பட்ட ஊழல் மற்றும் குற்றங்களுக்காகவே என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச காரசாரமாக தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சி உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சியின் கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் ஊடகங்களிடம் பேசிய அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: யாரையும் அரசியல் பழிவாங்கலுக்காக சிறையில் அடைக்கும் எண்ணம் இந்த அரசுக்கில்லை. ஆனால் மக்கள் பணத்தை திருடியவர்கள் மற்றும் அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது. சிறையில் இருந்து கொண்டு தேர்தல் வெல்லலாம் என்பது பழைய காலத்துக்கு கற்பனை. நாட்டு மக்களுக்கு எதிரான தெளிவான ஆலோசனையை வழங்குங்கள். குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதே எமது நோக்கம். அதை திசை திருப்ப இவ்வாறான கருத்துக்களை மொட்டு கட்சியினர் முன்வைத்து வருகின்றனர். நாமல் ராஜபக்ச சிறைக்கு சென்றால் அது அவர் செய்த செயல்களுக்கான அறுவடையே தவிர தேர்தல் வியூகம் அல்ல என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் ஆளுகைக்குள் காணப்படும் பெரியவிளான் பகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் காணிகள் மக்கள் தினமும் பல்வேறு அவஸ்தைகளுக்கு உள்ளாவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது பெரியவிளான் வட்டார உறுப்பினரான எட்வர்ட் மரியவாசினி குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். பெரியவிளானில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் காணியில் பற்றிகள் வளர்ந்துள்ளன. அங்கிருந்து பாம்புகள் வெளியே வந்து அருகில் இருக்கின்ற மக்களின் குடிமனைகளுக்குள் செல்கின்றது. இதனால் மக்கள் தினம் தினம் அச்சத்தில் வாழ்கின்றனர். ஒவ்வொரு நாளும் 6-7 பாம்புகள் அங்கிருந்து வெளிவருகின்றன. இதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என அவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த தவிசாளர் ஜெசீதன் மக்களுக்கு இடையூறாக காணியை வைத்திருப்பது தவறான விடயம் எனவும் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதற்காக விடப்போவதில்லை எனவும் எதிர்வரும் திங்கட்கிழமை அவரது காணிக்கான சிவப்பு அறிவித்தலை காட்சிப்படுத்துவோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மீண்டும் கடந்த 4 தினங்களாக பரவலாக பலத்த மழை பெய்து வருகின்றது. இதனால் மீண்டும் தாழ்நிலங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனைவிட கிராமங்களின் உள்வீதிகளிலும் மழைநீர் வழிந்தோட முடியாமல் தேங்கியுள்ளதனால் மக்களின் அன்றாட வாழ்க்கையிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை மட்டக்களப்பு கிரான் பாலத்தினை ஊடறுத்து வெள்ள நீர் பாய்வதால் அந்த வீதியினுடான போக்குவரத்து விவசாய நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உன்னிச்சினை குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதனால் வான்கதவுகள் அரையடிக்கு மேல் சகலதும் திறக்கப்பட்டுள்ளதாக அந்த குளத்திற்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர் தெரிவித்துள்ளார்.
இதன் காரணமாக குளத்தை அண்டிய பகுதிகளான வவுணதீவு பிரதேசத்தில் தாழ்வான நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் வயல் நிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.